ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. وقال النبي صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் இறுதி ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனித சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக வாழ்வும் வாக்கும் ஒன்றாக அமைந்த, உலக சமூகத்தினால் மிகச்சிறந்த சட்ட வல்லுனர், சீர்திருத்தவாதி என்றெல்லாம் பேசப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ரஹ்மத்தாக, பேரருளாக இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கிறான். வாழ்நாள் முழுவதும் இந்த ரஹ்மத்திற்காக, நிஅமத்திற்காக அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்தாலும் முழுமையான நன்றியாளர்களாக மாறிவிட மாட்டோம். வாழ்க்கை முழுவதும் வார்த்தைகளாலும் வாழ்வாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிருக்கு மேலாக மதித்து அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்றி நடக்கிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஜும்மாவுடைய நாள் என்பதே பெருமானார் மீது ஸலவாத்து சொல்வதற்காக வேண்டியே அல்லாஹ் அதனை பெருமைக்குரிய நாளாக ஆக்கியிருக்கிறார். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய நன்றி கடன் ஜும்மாவுடைய நாளில் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருத்தல். ஸலவாத் என்ற அமல் ஏனைய எல்லா அமல்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்துவிடும். பெருமானாரை உயிருக்கு மேலாக மதிப்பதும், அவர்களை ரசிப்பதும், அவர்களுடைய சுன்னத்துகளை வாழ்வாக்கிக் கொள்வதும் இம்மை மறுமையினுடைய வெற்றியின் அடையாளமாக கருதப்படும். எனவே அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத்துகள் ஒவ்வொன்றுக்கு பின்னரும் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வதை வழமையாக்கி கொண்டால் இரு உலகின் வாழ்வும் வெற்றிக்குரியதாக அமையும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மோமின்களே, ஒரு 23 ஆண்டு கால நிறைவான வாழ்வு உலகத்தின் பேரதிசயம். அந்த 23 ஆண்டு கால வாழ்வுதான் சர்வதேசத்திற்கும் கியாமத்து நாள் வரைக்குமான நிறைவான வழிகாட்டுதலை உள்ளடக்கிய வாழ்வு.
பெருமானார் பேசினார்கள் என்று ஹதீசுகளை நாம் சொல்லுகிறோம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவரை எதை பேசினாலும் அவருடைய பேச்சல்ல என்னுடைய பேச்சு என்று சொல்லுகிறார். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமான வேறுபாடு என்னவென்றால், குர்ஆன் அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை, ஹதீஸ் பெருமானாருடைய வார்த்தை. ஆனால் செய்திகள் முழுவதும் அல்லாஹ்விடமிருந்தே வந்தது. வமா யன்திகு அனில் ஹவா, ஒருபோதும் தன் மனதில் தோன்றுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறார். குர்ஆனும் ஹதீஸும் இந்த வழக்கில் மாற்றமாக இருந்தாலும் இரண்டும் அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ் சொன்னதை அவன் வார்த்தையில் சொன்னால் அது குர்ஆன், பெருமானாருடைய வார்த்தையில் சொன்னால் அது ஹதீஸ். ஹதீஸ் தான என்று சாதாரணமாக அதனை கடந்து போனால் அது ஈமானிய குறைவுக்கு காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானார். இந்த நீண்ட வரலாற்றின் ஒரு முடிவுரை வேண்டுமா இல்லையா? இந்த 23 ஆண்டுகால சாதனையின் ஒரு முடிவுரை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட ஹஜ். இது இஸ்லாமிய ஹஜ். இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கிய உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய வடிவத்தில் ஹஜ் செய்யப்பட வேண்டும். இந்த ஹஜ்ஜுங்கிற அமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்பிருந்தே மலாயிக்கத்துமார்கள் தொடங்கி விட்டார்கள். எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சர்வதேச மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பெருமானார் வரைக்கும் 500 ஆண்டு கால இடைவெளி இருக்கிறது. அரபுகளும் குறைஷிகளும் நிறைய ஹஜ் செய்திருக்கிறார்கள். பெருமானார் நபித்துவத்திற்கு முன்பு ஹஜ் செய்திருக்கிறார்கள், உம்ரா செய்திருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்தமான இஸ்லாத்தினுடைய ஹஜ் எப்படி இருக்க வேண்டும், அது கடமையாக்கப்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட போராட்டம், சாதாரண போராட்டம் அல்ல, 100 விழுக்காடு குஃப்ரிலும் ஷிர்கிலும் மண்டி கிடந்த ஒரு சமுதாயத்தில் தௌஹீதுடைய இபாதத்துகளை நிலைநாட்டுவதற்கு பெருமானார் மிக பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் இப்ராஹீமின் மார்க்கத்தில் இருக்கிறோம். பெருமானார் அவர்களிடத்தில் வாதிட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் எது எது சொல்லுங்கள். இந்த நிறபேதம், மொழி பேதம், நீங்கள் செய்யக்கூடிய மௌட்டீகங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதுவெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கமா? எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்திய பெருமானார் முதல்ல சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் இஸ்லாமிய முதல் ஹஜ்ஜை ஒரு மாடலாக, ஒரு முன்மாதிரியாக, இன்னும் சொல்ல போனா ஒரு ட்ரைல் அனுப்பி வைக்கிறார்கள். பெருமானார் ஹஜ் செய்யவில்லை. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அபூபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய தலைமையில் ஹஜ்ஜை எப்படி செய்யணும் என்று மக்களை அனுப்பி வைக்கிறார்கள். அதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் ஹஜ். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சித்தீக் நாயகம் மிகப்பெரிய மாற்றங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா ஹஜ் என்ற அமலில் அவ்வளவு மூர்க்கத்தனங்களை அந்த மக்கள் வைத்திருந்தார்கள், மூட நம்பிக்கைகள். இந்த ஹஜ்ஜில் சொல்லுவாங்களா, மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா, இங்கு தங்குவது கூட ஜாதி வாரியாக தான் தங்கி கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல உயர் கொடுத்தவங்கள தங்கணும், இதெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் தங்கணும், இங்கு வறியவர்கள் தங்கணும். இப்படி ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக ஒரு ஹஜ்ஜை அவர்கள் அமல் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இவங்களை ஒரு பக்கத்தில் அனுப்பிச்சிட்டு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, சிறப்பு செய்தியாளராக நீங்க போகணும், சஃபா மலையின் மேல் ஏறிக்கொண்டு சர்வதேச சமுதாயத்திற்கு ஒரு பிரகடனத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அது என்ன பிரகடனம்னா, இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், குர்ஆனுடைய வசனம். இணை வைப்பாளர்கள் நஜீஸ். ஒரு அறிவை நாமளும் வளர்த்துக்கணும். யாரை பார்த்தாலும் காஃபிரும் முஷ்ரிக்குன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன அர்த்தம் வைக்கிறாங்கன்னா, இந்துக்கள்னு அர்த்தம் வைக்கிறாங்க. இணை வைக்கக்கூடியவர்கள்லாம் முஷ்ரிக், அது யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் எல்லாம் காஃபிர். தொடர்ந்து 3 ஜும்மாவை விட்டாம யாரு சொல்லுங்க. அப்ப முஸ்லீம்லேயே காஃபிராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இன்னொருவரை பார்த்து நீ எல்லாம் காஃபிரு, நீ எல்லாம் முஷ்ரிக்குன்னு சொன்னா கடைசி நேரத்தில் அல்லாஹ் அவனுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்துட்டானா நீ குற்றவாளியா மாறிடுற. யாரையும் சொல்லக்கூடாது. இது ஒரு இனத்தாரை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்கள் முஷ்ரிக். அப்ப இவங்களுக்கு என்ன அடையாளம் சொல்லுவீங்க? சொல்லுங்க. இந்து, பௌத்தி, சொல்லுங்க. சைனீஸு, கம்யூனிஸ்டு, யூதன் சொல்ல முடியாது. அப்படி குர்ஆன் சொல்லவில்லை. யாராக இருக்கட்டும், அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் அவன் முஷ்ரிக், அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் அவன் காஃபிர். குர்ஆனுடைய இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். ரெண்டு பார்ட். ஒரு தலைமை சித்திக் நாயகத்தினுடையது, ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு அலி நாயகத்தினுடையது. எல்லா ஹாஜிகளையும் அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு சர்வதேச சமுதாயத்திற்கு அலிநாயகம் பிரகடனப்படுத்தினார்கள். அலிநாயகத்தின் வழியாக பெருமானார் அவர் ஏறி குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறார். இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா. இணை வைப்பாளர்கள் எல்லாம் நஜீஸ், அசுத்தமானவர்கள். இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர்கள் நுழையக்கூடாது, கால் வைக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய தைரியம், எவ்வளவு பெரிய அறிவிப்பு. காபாவை, ஹஜ் என்ற அமலை 100 விழுக்காடு பரிசுத்தப்படுத்தினார்கள் பெருமானார். அந்த இடத்துக்கே மூமின்ல வர முடியும். நான் மதீனாவை பற்றி சொன்னார்களே, என் மதீனா முனாஃபிக்குகளை ஏற்றுக்கொள்ளாதுன்னாங்க. அவனே ஓடி போயிடுவான், முனாஃபிக்கே ஓடி விடுவான். மக்காவையும் மதீனாவையும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்பதை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான். ஒரு மலை இருக்கு மதீனால, அதுக்கு முன்னாடி தஜ்ஜால் தடுக்கப்படுவான், நிறுத்தப்படுவான், மதீனாவிற்குள் நுழைய முடியாது. இது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பிரகடனத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இதனுடைய திட்டம் என்ன தெரியுமா? பெருமானார் ஹஜ்ஜுக்கு அடுத்த ஆண்டு வருகிற பொழுது முழுக்க முழுக்க ஏகத்துவ பூமியாக மக்கா இருக்க வேண்டும். ஷிர்க்குனுடைய வாடை கூட இருக்கக்கூடாது, குஃப்ருனுடைய நுகர்தல் இருக்கக்கூடாது. இந்த தயாரிப்புகளை 9ஆம் ஆண்டு செய்து முடிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹஜ் முடிஞ்சு அடுத்த ஆண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் தான் ஹஜ் செய்ய போவதாக அறிவிப்பு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹஜ் செஞ்சா இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். அத்தனை பேர்களும், அதாவது மொத்த முஸ்லிம் சமூகம் அன்றைக்கு ஈமான் கொண்டவர்கள் 1.25 லட்சம் பேர்கள் திரண்டு விட்டார்கள். மதீனாவிலிருந்தும் மக்காவிலிருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தெல்லாம் ஹஜ்ஜிற்கு. காரணம் ஒன்றுதான், இந்த ஹஜ் பெருமானாரோடு செய்யப்படுகிற ஹஜ். ஒரு வரலாறு இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அது சின்ன தகராறு. கணவன் ஹஜ்ஜுக்கு தயாராகி விட்டார். மனைவி சொன்னாங்க நானும் வர்றேன். இப்ப கணவர் சொல்றாரு, அவ்வளவு வசதி இல்லை என்கிட்ட, நான் மட்டும் போறதுக்கு தான் வசதி இருக்கு, நானே வாகனங்களுக்காக பிறரிடம் கெஞ்சி கூத்தாடி போகிறேன், நீ பொறுத்துக்கொள். அந்த அம்மா சொல்லுது, இது சாதாரண ஹஜ்ஜு கிடையாது, நம்ம ஹஜ்ஜை பார்த்தவங்க, பெருமானாரோடு ஹஜ்ஜு செய்கிற பெரும்பாக்கியம், அதனால என்னை கூட்டிகிட்டு தான் போகணும். தகராறின் முடிவில் கடைசியில் கணவர் சொன்னார், வழி இல்லை, நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லல, என்கிட்ட வசதி இல்லை. மனைவி விட்டுட்டு ஹஜ்ஜுக்கு போயிடுறார். ஹஜ்ஜெல்லாம் முடித்து விட்டு பெருமானார் மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கிற பொழுது மக்கள் வந்து சந்திக்கிறார்கள், அந்த ஹஜ்ஜை பேசுகிறார்கள். ஒரு பெண் பெருமானாருக்காக காத்திருந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து சொல்லுகிறார். பார்த்த உடனே தேம்பி தேம்பி எழுதுகிறார், ஏமா என்ன பிரச்சனை? ரசூலல்லாஹ், உங்களோடு ஹஜ்ஜு செய்கிற பெரும்பாக்கியம் என் கணவர் என்ன தடுத்துட்டார். நமக்கு கடுமையான கோபம். யாராவது ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள இப்படி சண்டை வந்திருந்தா 2 பேரும் சொர்க்கவாதி. இப்படி வந்திருக்கா சொல்லுங்க. சண்டை நல்ல விஷயத்துல என்ன செய்யணும்? இன்னைக்கு பட்ஜெட் தொகுப்புல கூட பேச மாட்டேன் போ. அப்படி இருந்தா அந்த 2 பேரும் சொர்க்கவாதிகள். அந்த பெண் வந்து தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார். யார் ரசூலுல்லாஹ், உங்களோடு செய்கிற ஒரு ஹஜ்ஜு. அந்த ஏக்கம் பாருங்க, அந்த ஈமானிய காதல், அந்த பேரின்பம். ஹஜ்ஜு அமல் வேறு,
பெருமானாரோடு ஹஜ்ஜு செய்வது பெரும்பாக்கியம். ஹதீஸ்கள்ல இந்த பெருமானாரை காதலித்தல் அப்படிங்கிற ஒரு தனி பாடத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு கிராமவாசி வந்தார். யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் திருப்பி கேட்கிறாங்க, நீ என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிற? கியாமத் வரும், உலக அழியும், நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? ஒரு கிராமவாசி யதார்த்தமா சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ஒண்ணு பெருசா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இதெல்லாம் ஒண்ணு நான் பண்ணி வைக்கல. எனக்கு அல்லாஹ் ரசூலை பிடிக்கும். எனக்கு சொல்லுங்க, அல்லாஹ் ரசூலை பிடிக்கும், பெரிய அமல் செய்யல, இதுதான் ஈமான். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப், ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறான் அவரோடு இருப்பார். இது சாதாரண வார்த்தை இல்ல. இப்ப சொல்லுங்க, அந்த மனிதர் யாரோடு இருப்பார்? அல்லாஹ்வோடும் ரசூலோடும் இருப்பார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஸ்லாமிய வரலாற்றிலேயே இந்த வார்த்தையை கேட்டவுடன் நாங்கள் சந்தோஷப்பட்டதை போல வேறு எந்த வார்த்தைக்காக வேண்டி நாங்கள் சந்தோஷப்பட்டது இல்லை. அதுதான் உங்க வாழ்க்கை. அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பவர்கள் தான் அடுத்தடுத்த இடங்களுக்கு பயணிக்க முடியும். மூமின்களே, அந்த பெண் சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவலை கொண்டு பிறகு ஒரு சுப செய்தியை ஒரு பெண்ணால் இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள். எங்கூட ஹஜ் செய்யணுங்கிற இவ்வளவு கவலை இருந்திருக்கா? சரி, கவலைப்படாதீங்க, ரமலான் மாதத்தில் உம்ரா செய்யுங்கள், என்னோடு ஹஜ் செய்த பாக்கியம் கிடைக்கும். ஒரு பெண், அவருடைய ஈமானிய கவலை, நபி மீது கொண்டிருந்த அன்பு, அதனால் உலக சமுதாயத்திற்கு கிடைத்த பெரும்பாக்கியம். இன்னைக்கும் ரமலானில் உம்ரா செய்தால் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தருவார். நபியோடு ஹஜ் செய்வது, காசு இல்ல, வாகன வசதி இல்ல, பொருளாதாரம் இல்ல, நிறைய பிரச்சனைகள் கடந்து வந்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதா, அதுக்கு பேரே விடை பெறும் ஹஜ். மக்களுக்கு தெரியல இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய ரசூல் தான் பேர் வச்சாங்க. அது என்ன விடை பெறும் ஹஜ்? அப்படி ஒரு ஹஜ் இருக்கிறதா? உலக சமுதாயத்திற்கு உலகத்திலேயே தன் மரணத்தை அறிவிப்பு செய்த மகத்தான நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தான் செய்ய போற ஹஜ்ஜ உலகத்திற்கு உங்களை விட்டும் நான் விடை பெறும் ஹஜ், தன் வஃபாத்தை அறிவித்து விட்டு தான் ஹஜ்ஜை முடித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களே, துல்காதா 24 மதீனாவிலிருந்து கிளம்பி சாரை சாரையாக கிராமங்கள், பெரும் பெரும் நகரங்கள், வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பெருமானாரோடு ஹஜ் செய்ய வேண்டும் என்று மக்காவுக்கு சேர்ந்து விட்டார்கள். உலகத்திலேயே ஹஜ்ஜை போன்ற எளிமையான அமல் வேற எதுவும் கிடையாது. ஹஜ் சார்ந்ததுதான் கஷ்டம், பிரயாணம் இல்லையா, கிளைமேட், இதுதான் கஷ்டமே தவிர அமல் ரொம்ப எளிமை. நீ வர்றையா, நேர ஹஜ் பண்ணிக்கோ, அது ஹஜ்ஜை இஃப்ராத். நீ வர்றையா, உம்ரா பண்ணிட்டு எஹ்ராம கலைஞ்சிரு, மறுபடியும் ஹஜ் பண்ணு, இது ஹஜ்ஜை தமத்தோ. வெளிநாட்டுக்காரர்களுக்கு ரொம்ப சௌரியமானது. இல்ல, நான் ஒரே எஹ்ராம்ல ஹஜ்ஜும் உம்ராவும் சேர்த்து செய்வேன், செஞ்சுக்கோ, கிரான். ஹஜ்ஜினுடைய அமல்கள் குறித்து சஹாபாக்கள் கேட்ட கேள்விகள் அத்துணைக்கும் பெருமானார் ஆம் என்ற ஒரு பதிலை தான் சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும். ஏன்னா டெய்லி தொழுகிற 5 நேர தொழுகையிலேயே தப்பு வந்துருது. இது 2வது ரக்காத்தா 3வது ரக்காத்தா வந்துருதா இல்லையா? வாழ்க்கையில ஒரு தடவை செய்யக்கூடிய ஹஜ்ஜில் அவ்வளவு எளிமை பெருமானார் தந்தார்கள். ஹஜ் சார்ந்த கேட்ட கேள்விகள் அத்துணைக்கும் ஆம் ஆம் ஆம். இப்படி செய்யலாமா? ஆம். இப்படி தப்பு நடந்துருச்சு, பரவாயில்லை. நம்ம தான் இங்க இருந்து போறவங்க விவரம் தெரியாம பில்டப் பண்ணி இருக்கிறவனையெல்லாம் கஷ்டப்படுத்திடுறாங்க. ஹஜ் ரொம்ப எளிமையானது. 1.25 லட்சம் மக்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ஜினுடைய அமல்களை ஒவ்வொன்றாக கற்பித்தார். மதீனால இருந்து குளிச்சு இஹ்ராம் அணிந்து நறுமணம் பூசி சுப்ஹானல்லாஹ் துல்ஹலைஃபாவிற்கு வந்து எல்லையில் இருந்து புறப்பட வேண்டும். இஹ்ராமுடைய தொழுகை தொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லி அந்த ஒரு ஹாஜி எப்படி புறப்பட வேண்டும் அங்கிருந்து தொடங்கி மக்கா வந்து சேருகிறார்கள்.
8ஆம் நாள் மினா, 9ஆம் நாள் அரஃபா. பெருமானார் சொன்னார்கள், ஹஜ்ஜில் தங்குவதுதான், அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ். அங்க வச்சுதான் மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி தந்தார். எப்பொழுது பெருமானார் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ இந்த மார்க்கமே முழுமை பெற்று விட்டது. இனி யாரும் இந்த மார்க்கத்தில் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. நீங்க பாருங்க, இஸ்லாமியர்கள் மட்டும்தான் யாராவது பயான்ல எதையாவது சொன்னா உடனே கேட்டுருவாங்க, இப்படி ஹதீஸ் இருக்கா, இப்படி ஆயத்து இருக்கா, இல்லை நீங்களா சொல்றீங்களா? யாருக்கும் அனுமதி இல்லை. பெருமானார் சொன்னதற்கும் குர்ஆனுடைய வசனங்களுக்கும் மாற்றமாக கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த வசனம் இறக்கப்பட்டது. அப்புறம் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், சின்ன சூரா. சஹாபாக்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். அந்த சூரா சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி நபியே உங்களுக்கு கிடைத்து விட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வருவார்கள். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். மக்கால வெறும் 100க்குள்ளதான் இருந்தாங்க, வெறும் 100க்குள்ளதான் இருந்தாங்க. 10 ஆண்டுகளில் லட்சங்களை தாண்டி விட்டது. மக்கள் கூட்ட கூட்டமா இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் ஒரு ஓரத்தில் நின்று கண் கலங்கி அழுது கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன சித்தீக் நாயகமே, எவ்வளவு சந்தோஷமான வசனத்தை எல்லாம் இறக்கி இருக்கிறான். பெருமானாருடைய 23 ஆண்டு கால போராட்டத்திற்கு அல்லாஹ் நிறைவை தந்திருக்கிறான். சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் நீங்க அழுகிறீர்களே. யாருக்கும் தராத அறிவை அபூபக்கர் நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதனாலதான் இவருக்கு விளங்கினது மற்றவங்களுக்கு விளங்கல. சொன்னாரு, விவரம் தெரியாம சந்தோஷப்படுறீங்களே, என்ன சொல்ல வர்றீங்க? அம்மா அல்லாஹ் சொல்றான், கூட்டம் கூட்டமா இஸ்லாத்திற்கு வருவாங்க. கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா நபியினுடைய வேலை முடிஞ்சிருச்சு. நபி நம்மை விட்டு பிரிய போகிறார்கள், வஃபாத்தாக போகிறார்கள். இதைத்தான் அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இவர் சொன்ன மாத்திரத்தில் அத்தனை பேர்களும் பெருமானார் மரணிப்பார்களா? கற்பனையில் கூட பெருமானாருடைய வஃபாத்தை யாரும் யோசித்ததில்லை. பயந்துட்டாங்க. ஆமா, எல்லாம் கூட்ட கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்துட்டான், நபியுடைய வேலை முடிஞ்சது. உங்களுக்கு புரியாம நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறீங்களே. ஹஜ் தொடர்கிறது. அரபாத் பெருவழியில் கஸ்வா ஒட்டகத்தின் மீது அமர்ந்த பெருமானார் தன்னுடைய இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள். உலகத்தில் எத்தனையோ பேர் பேசுறாங்க, எத்தனையோ தலைவர்களுடைய பேச்சுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமானாருடைய பேச்சு வாழ்கிறது. இது ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் ஒவ்வொரு இமாமும் ஒவ்வொரு ஆண்டும் பெருமானாரின் உரையை ரிப்பீட் செய்கிறார்கள். உலகத்துல ஒருவருடைய பேச்சு மட்டுமே பேசப்படுகிறது என்று சொன்னால் எங்க உலமாக்களை மதிக்கணும்? உலமாக்களை தன்னுடைய வாரிசு ஏன் பெருமானார் சொன்னாங்க? என்னதான் பேசுறாங்க? யார பேசுறாங்க? சொல்லுங்க சார். என்னை பேசுகிறார்கள், பெருமானாரை பேசுகிறார்கள். அவர்கள் தான் என்னுடைய வாரிசு. மக்களை கூட்டி வச்சுட்டு மைக்கெல்லாம் இல்லை, ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் பெருமானாருடைய காட்சி தெரிகிறது. எப்படிங்க ஒரு ஸ்பீச், ஒரு தொழுகை பாருங்க. இஸ்லாத்துல எப்பயுமே உலகம் என்ன மாறிட்டாலும் சரி, இஸ்லாத்துக்கு அது கஷ்டமாவே இருக்காது. இப்போ மைக் இருக்கு, மைக்கில் பேசுறோம், மைக்கில் தொழுகு வைக்கிறோம். மைக்கு இல்லைன்னா சொல்லுங்க, 5 ஸ்டெப்பு தாண்டி ஒருத்தர் முக்கப்பீர்னு ஒருத்தர் இருப்பார், மாடியில் ஒருத்தர் முக்கப்பீர்னு இருப்பார். இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொன்னா அவருக்கு பின்னாடி அவரு அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாரு. அது 5 ஸ்டெப்புக்கு கேட்கும். கடைசியில் ஒருத்தர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாரு, அது மாடியில கேட்கும். நம்ம வாட்சை பார்த்து டைம் பார்த்து பழகணும்னா காலங்கள் மாறும், இன்டர்நேஷனல் டைமிங்கும் மாறும். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடி பஜ்ர் தொழுது, சூரியன் நடு உச்சியில் தாண்டி விட்டால் லஹுர் தொழுது. ஒரு பொருளின் நிழல் 1 மடங்கோ 2 மடங்கோ மாறிவிட்டால் அஸ்ர் தொழுது. சூரியன் மறையும் நேரத்தில் கடைசியில மக்ரிப் தொழுது. நன்கு இருட்டிய பிறகு இப்ப தொழுகையாளிக்கு வாட்சி தேவையா? சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க பாருங்க,
1.25 லட்சம் மக்களை வைத்துக் கொண்டு உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய செய்தியை ஹஜ்ஜில் வைத்து சொல்லுகிறார்கள். நான் சொன்னதை நீங்க நினைச்சு பாருங்க. ஹஜ்ஜுங்கிறது என்னன்னா, இங்கிருந்து கிளம்பி போய் மினாவில் தங்குதல், மினாவில் அரபாவில் தங்குதல், முஸ்தலிஃபாவில் இங்கிருந்து தங்குறதுக்கு தான் போறோம். அது என்ன பெரிய கஷ்டம். நம்ம போய் எழுதிமா நம்மளுக்கு மாற்றி சொல்றாங்க. மினாவில் திங்குதல், அரபாவில் திங்குதல், முஸ்தலிஃபாவில் திங்குதல். எவட போய் ஷேக்புரின் பாலக்காடு போயதை போல போய். அதனாலதான் ஒரு ஹாஜியாருக்கும் அந்த எஃபெக்ட் வர்றதில்லை. ஹஜ்ஜுனா அதனுடைய மிளிர்வு அவருடைய வாழ்வில் வரணுமா இல்லையா? அங்கு பிரதானம், அங்கு சொல்லப்படுகிற செய்திகளை ஹாஜிகள் தன் ஊருக்கு கொண்டு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றுகிற பொழுது தொடங்குறாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், மக்களே, அடுத்த ஆண்டு இதே இடத்தில் உங்களை நான் சந்திப்பேன் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன சொல்றாங்க தெரியுமா? எப்பயுமே மௌத்த நினைங்கிறாங்க. எப்பயுமே நாம தான் ரொம்ப கேரண்டியா இருக்கோம்ல, இப்பெல்லாம் மௌத்தாக மாட்டான், அதெல்லாம் 2050 ஆகும். சதாவும் மௌத்தை நினையுங்கள். அப்படி மௌத்தாகாம இருந்திருந்தா பெருமானார் இருந்திருக்கும். அவ்வளவு பரிசுத்தமான வாழ்வல்லவா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், நான் அடுத்த ஆண்டு இதே இடத்தில் உங்களை சந்திக்க முடியாது, மாட்டேன், மரணித்து விடுவேன் என்று சூசகமாக சொன்னார்கள். இதுதான் பயானுடைய தொடக்கம். மக்களை அழைத்து சொன்னார், இஸ்மாயில் கௌரி, இப்ப நான் பேச போறேன், செவிதாழ்த்து கேளுங்கள். நான் மார்க்க உபன்யாசங்கள் உபதேசங்கள் நடக்கிற பொழுது காதையும் கல்வையும் கொடுத்தால் மட்டும்தான் செய்திகள் கிடைக்கும். கேட்டுதான் அமல் செய்ய முடியும். செவிதாழ்த்தி கேளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்குகிறார்கள், மக்களே, நான் சொல்லுகிற வார்த்தையை பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரே ஒரு செய்தியாக இருந்தாலும் என்னை பற்றி நீங்கள் மக்களுக்கு போய் சொல்லுங்கள். நான் ஏன்னா உலகத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய சர்வதேச ஆன்மீக மாநாடு ஹஜ்ஜு. பெருமானார் தொடங்கி வைக்கிறார்கள். 1400 ஆண்டுகளை தாண்டி விட்டது. ஒவ்வொரு ஹஜ்ஜிலேயும் இஸ்லாமிய பிரச்சாரம் நடக்கிறது. வந்த ஹாஜிகள் தங்கள் நாடுகளுக்கு போய் தாவத் செய்கிறார்கள், தாவா செய்கிறார்கள், மக்களை அழைக்கிறார்கள். இதுக்கு தான் அல்லாஹ் நடத்துறான். சரியா? நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள் காசை கொடுத்து ஒரு 300 ரூபாய்க்கு குடிமுத்திரை காணாம போச்சு. அதுக்கு கிடைக்கலன்னு ஒருத்தர் துவால் அழுதுட்டு இருக்கிறாரு. அவர்களால் கூட்டத்தை திரட்ட முடியாது. பெருமானார் தொடங்கி வைத்த ஹஜ்ஜு யாரும் அரசாங்கம் வேண்டாங்குது. 30 லட்சம் ஏன்னா தாங்க முடியாது, கம்மி பண்ணு, வராதாங்குது. ஆனால் மக்கள் தேடி தேடி போகிறார்கள் என்றால் பெருமானாருடைய அந்த ஒரு உரை ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் ரிப்பீட் செய்யப்படுகிறது. ஹாஜிகள் யார் என்று சொன்னால், அரபாத் பெருவழியில் இருந்து மார்க்கத்தை சர்வதேச அளவில் எடுத்து சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதற்கான அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பெருமானாருடைய உரை ஹஜ்ஜத்துல் விதா. என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் பேசினாங்க பெருமானாருடைய இந்த உரை எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய இறுதி உரை எல்லா மொழியிலேயும் தனியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலேயும் பெருமானாருடைய உரைக்கு உயிரோட்டம் இல்லாமல் ஆனதில்லை. நம்ம எவ்வளவு பேச்சு கேட்டிருப்போம், எத்தனை புத்தகங்களை வாசித்திருப்போம். ஆனால் பெருமானாருடைய ஒரே ஒரு உரை ஒவ்வொரு ஆண்டும் லட்சோப லட்ச மக்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. நமக்கு மொழி தெரியாதனால அங்கேயும் தூங்கிட்டு இருப்போம். ஹஜ்ஜில பயான் பண்ற இமாமும் அரபாவுடைய நாளில் பெருமானாரின் உரையை தான் ரிப்பீட் செய்கிறார். பெருமானார் என்ன சொன்னார்களோ அதைத்தான் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு முதல்ல சொன்னாங்க, மக்களே, மக்களே, அறியாமையிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தெளிவை தந்து விட்டார். அதனால நீங்கள் முஸ்லிம்களாக மாறிட்டீங்க, மூமின்களாக மாறிவிட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழிவாங்கும் எண்ணத்தை கைவிடுங்கள். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும்.
ஒருத்தர் கூட 35 வருஷமா பேசியிருக்க மாட்டோம். என்ன காரணம்னா அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்திட்டார். இந்த பழி வாங்கும் உணர்வு, மன்னிக்க முடியாத உணர்வு 35 ஆண்டுகள் அவருடைய மனதிற்குள் பகை ஒளிந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பழி வாங்கும் எண்ணத்தை முதலில் விடுங்கள். அது எப்படி அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தெரியுமா? நபியே, அல்லாஹ்வின் பேரருளால் நீங்கள் நற்குணம் மிக்கவராக இருக்கிறீர்கள். ரொம்ப மென்மையான மிருதுவான குணம். உங்கள்கிட்ட கடும் குணம் இருந்திருந்தால் மக்கள் ஓடி இருப்பார்கள். அதனால மக்களை முதலில் மன்னித்து பழகுங்கள். இது பெரிய பாடங்க. மன்னித்து பழகுங்கள். ஒருத்தர் அப்படி பேச சொல்லுவார், அவன் கிடக்கிறான், ஏன்பா நாங்க 2 பேரும் 1970 அங்க குடியிருந்தோம் ஒன்னா, என்ன பிரச்சனை? அவன் மோட்டருக்கு போட்டு தண்ணியெல்லாம் ஏற்றிக்குவான், கரண்ட் பில்லு நான் கட்டுவேன். பாதிப்பு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஃபஅஃபு அன்ஹும். பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், ஃபஅஃபு அன்ஹும், மக்களை மன்னித்து பழகுங்கள். கரதா போப்பா அல்லாஹ் தருவான். ஃபஅஃபு அன்ஹும், அதோட நிறுத்திக்காதீங்க. வஸ்தக்ஃபிர் லஹும், யா அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிரு. இது பெரிய குணம். பகைவனுக்காக துஆ செய்வோமா? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பகையில எப்ப தெரியுமா வரும்? நாம் யாரை எதிரியாக கருதுகிறோமோ அவனுக்கு பின்னடைவு ஏற்படும் பொழுது, நஷ்டம் ஏற்படும் பொழுது, இழப்பு ஏற்படும் போது கூசாமல் சொல்லி விடுவோம், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அனுபவிக்கணும்பா. இது ஃபிரௌனை விட கடினமான வார்த்தை. அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற அந்த நேரத்தில், யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடு, அவருக்கு ஷிஃபாவை கொடு, அவருக்கு ஆஃபியத்தை கொடு. இந்த பெருங்குணத்தை நீங்கள் வளர்த்தி கொள்ளுங்கள். ஹஜ்ஜில் வைத்து பெருமானார் சொல்றாங்க, மூமினாக முஸ்லீமாக தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் அல்ல, மக்களை மன்னித்து பழகுங்கள். மன்னிக்கிறது ஒரு குணம். அவரை மன்னிக்க சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறது சொல்லுங்க பெருங்குணம். நம்மளை ஏமாத்திட்டாரு, சங்கடப்படுத்திட்டாரு, அவர் மூத்துல போய் கலந்துருக்கிறோம். என்ன ஓட்டங்கள் என்ன இருக்குன்னு நினைங்க. இவரை பெரிய ஆளா நினைச்சுக்குவார். பாவி போய் சேர்ந்துட்டான்ல, என்ன ஆட்டம் போட்டான். என்னையா பிரச்சனைனா 5000 ரூபாய் வாங்கிட்டு தரல. 5000 ரூபாய்க்கு இவரே ஜட்ஜா மாறிடுவார். அதெல்லாம் அம்மா அல்லா விடுவானா பாரு, 52 வயசுல தூக்கிட்டான்ல, அசருக்கு இவரை தூக்கிடுவான். அப்படி பழி தீர்க்கும் எண்ணங்களை நீங்கள் இல்லாமல் ஆக்குங்கள். ஏங்க, ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சர்வதேச மக்களுக்கு பெருமானார் சொல்லுகிற செய்தி சாதாரண செய்தியாக கடந்து விட்டால் நம்மளுக்கு ஈமான் குறைவு தான் முடியும். அங்க வச்சு பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, ஏங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க, பெருஞ்செல்வம் எது? நீங்க சொல்லுங்க, பெருஞ்செல்வம் எது? எல்லாரும் ஒரு முடிவில் இருக்கிறோம். நிறைய காசு இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், நாம மூத்தா போதும். பெருஞ்செல்வம் எது? இமாமுல் ஆதம்கிட்ட கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, மனசு காலியா இருக்கிறதா பெருஞ்செல்வங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை பற்றியும் குரோதம் இல்லை, பகை இல்லை, பழி உணர்வு இல்லை. நம்ம வாழ்க்கையில் டெய்லி நடக்குதுங்க. அவரை பார்த்தா சிரிக்கிறோம், இவரை பார்த்தா வெடுக்குன்னு இப்படி ஆகிக்கிறோம். ஏன்? மனதிற்குள் குப்பை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், இந்த மனதிற்குள் குப்பையை அகற்றுங்கள், அவரை மன்னிச்சிருங்க. அவருக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். அதுக்கு அடுத்து பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார், வஷாவிருஹும் ஃபில் அம்ர். நீங்க நபிதான், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க எடுக்கிறதா முடிவு, உங்கள் முடிவை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சக மனிதர்களுக்கு மரியாதை தருகிற விதத்தில் எல்லாத்தையும் ஆலோசனை கேளுங்க. லைஃப்ல சக்சஸ் ஆனவங்க பெரும்பாலானவங்களை பார்த்தீங்கன்னா தன் ஊழியர்கள்ட்ட வந்து பேசுவாங்க, ஏப்பா இதை செய்யலாமா நம்ம? அவனுக்கு மனசுல முதலாளி நம்மள்கிட்ட கேட்டு செய்யறாரப்பா, விசுவாசமா இருப்பான். இன்னொரு முதலாளி இருக்காரு, எடுத்து வச்சுட்டு போனா, இல்லைங்க இது நான் சொல்றேன் நீ கேளு. அப்ப அவன் என்ன செய்வான், உன் வியாபாரத்துக்கு நஷ்டம் தான் வரும் பாரு அப்படின்னு தான் அனுப்பிச்சு வைப்பான். நபியை விட உலகத்தில் பெரும் அறிவாளி யாரும் கிடையாது. நபி சொன்னார், மறுப்பு சொல்லக்கூடியவர்களும் இல்லை. அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், மனங்களை படியுங்கள், வஷாவிருஹும் ஃபில் அம்ர். எல்லா விஷயத்திலேயும் சஹாபாக்களோடு நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். அல்லாஹ் அக்பர். பெருமானாருடைய உயர்ந்த குணம் என்ன தெரியுமா?
ஒவ்வொரு காரியத்திற்கும் பள்ளிவாசலில் கூட்டம் கூட்டுவார்கள். நம்ம தெரிஞ்சு வச்ச செய்தி, பாங்கு சொல்றதுன்னா தொழுகிறதுக்குன்னு மட்டும்தான் இல்லையா? இடைநேரத்தில் நம்ம மோதினார் பாங்கு சொன்னார்னா என்ன செய்யும்? திடீர்னு காலையில் 10 மணிக்கு பாங்கு சொல்லிட்டார், சொல்லுங்க என்ன நடக்கும்? நாம அன்னைக்கு பெரிய மேதையா மாறிடுவோம். அது எப்படி சொல்லலாம்? 5 நேர தொழுகைக்கு அழைக்கப்படுகிற பாங்கு அது மரபு. முக்கிய செய்திகளுக்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லுவார்கள் பெருமானார். அந்த இடைப்பட்ட நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டால் அவசர ஆலோசனை கூட்டம் சஹாபாக்கள் பள்ளியில் கூடிடுவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்பான், யூதர்கள் சதி செய்கிறார்கள், முனாஃபிக்குகள் நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள், நாம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் முடிவு செய்தால் நாங்கள் வழிபடுகிறோம், எங்கள்கிட்ட கேட்குறீங்களே? இல்லை இல்லை, உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்கள், உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்கள். இது ஒரு சமூகத்தினுடைய பெரும் இணக்கத்திற்கான வழியை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்படுத்தினார்கள். ஹஜ்ஜத்துல் விதால வச்சு சொல்றாங்க, எதா இருந்தாலும் 4 பேர்கிட்ட கேட்டு செய்யுங்க, என் அறிவும் உங்க அறிவும் ஒரே மாதிரி இருக்காது. அதனாலதான் மதீனால இன்னைக்கும் சபா மசாதின்னு இருக்கு. 7 பள்ளிவாசல்களை ஒன்று சேர்த்தி ஒரே பள்ளிவாசல் அகலுக்கு மேல் கட்டி இருக்கிறார்கள். இந்த அகல் தோண்டும் பழக்கம் அரபுகளுடைய கலாச்சாரம் அல்ல. பெருமானார் ராணுவ நடவடிக்கைக்கு ஆலோசனை கேட்ட பொழுது தயங்கி சொன்னார்கள். சல்மான் பார்சி ஈராக்கில் இருந்து வந்தவர், எங்க நாட்டில் எதிரிகளை எதிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு, ஆயுதம் இல்லை அல்லது ராணுவ பலம் இல்லைன்னு சொன்னா நாங்க ஊரை சுத்தி குழி தோண்டி வச்சுக்குவோம். இது புதுமையாக இருந்தது, பலரும் எதிர்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சல்மான் வாயிலிருந்து அருமையான ராணுவ நடவடிக்கையை அல்லாஹ் வரவழைத்திருக்கிறான், தோண்டுங்கள் அகழ் என்று சொன்னார்கள். அந்த அகழ் யுத்தம் பெருமானாருடைய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தந்தது. அதனால யாரையும் நீங்கள் சாதாரணமாக கருதாதீர்கள், எல்லோரிடத்திலும் ஆலோசனை செய்யுங்கள். பெருமானார் ஹஜ்ஜில் பேசுகிறார், பழி வாங்க வேண்டாம். இந்த பழி உணர்ச்சி உங்களை தூங்க விடாது, உங்களை தூங்க விடாது. மன்னித்து பழகுங்கள். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி உபதேசத்துக்கெல்லாம் மோட்டிவேஷன் கிளாஸ் சொல்லி 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டி போய் கேட்டுட்டு இருக்கிறான். பெருமானாரை விட பாடம் படிப்பதற்கான ஆசிரியர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. நாம மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுக்கலாம் பெருமானாரை வைத்து. அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோட்டம் நிறைந்த வார்த்தை, அந்த மக்களை பழி உணர்வில் இருந்து முழுமையாக சுத்தப்படுத்தினார்கள். எங்க அது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, நம்மள்ட்ட அது இல்லைன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வரலாறு. அன்னைக்கு அந்த ஆள் மட்டும் அங்கே கடை வைக்கலன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகி என் பக்கத்தில் கடை வச்சு நானும் நாசமாக போனேன், அவனும் நாசமாக போனான், 50 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா? இவன் போய் ஒரு இடத்துல பொண்ணு கேட்டிருப்பான், தந்திருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தர் கட்டி வச்சுட்டாங்க, அந்த புள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. இவன் இங்கிருந்து 50 வருஷங்கள் சொல்றான், நான் கேட்டேன் பேசாம கொடுத்துருக்கலாம்ல, நாசமா போச்சு பாத்தியா. 50 ஆண்டுகள் பழி உணர்வு உங்களுக்குள் சுற்றி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை எங்க கடந்து போறது பெரிய பாரதூரமான விஷயம். காலையில சம்பவம் நடந்துச்சு, மத்தியானம் மறந்துட்டேன். இப்ப யாருக்கு நிம்மதி? டாக்டர்கிட்ட போனா இப்ப எல்லாம் 30 வயசுல பிபி, ஹார்ட் பிளாக்கு, கிட்னி காணா, என்னென்னமோ சொல்றாங்களே. இதெல்லாம் நோய் அல்ல, இதெல்லாம் வஞ்சகத்தின் வெளிப்பாடு, சூழ்ச்சியின் வெளிப்பாடு, குரோதத்தின் வெளிப்பாடு. நீ தூக்க மாட்டேங்கிற, ஏன்? பழி வாங்கும் உணர்வில் தூக்கமே வர மாட்டேங்குது. கரெக்டா? ஆனா கரெக்டா தக்பீர் கட்டி பயங்கரமா தொழுகிறோம், தொழுகையிலே வருது. ஓகரான்னு பார்த்தா கொன்றுவேங்கிறாரு. உண்மையா இல்லைங்களா? உலகத்தில் உடல் நோய்க்கு மருந்துகளும் மருத்துவர்களும் நிறைய இருக்கிறார்கள், உள்ள நோய்க்கு பெருமானார் மட்டுமே தீர். அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் எத்தனை பேரை பழிவாங்கி இருக்கணும். அபூஜஹல் வீட்டிற்கு மட்டும் 3000 தடவை போனார்கள், கலிமா சொல்லப்பா, கலிமா சொல்லப்பா. அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, பெருமானாரை ஒழிப்பது மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருந்தான். ஒரு வார்த்தை கூட அல்லாஹ்வுடைய ரசூலை பழிவாங்குவதற்காக சொல்லவே இல்லை, துவா செஞ்சாங்க. அவன் தான் அப்படி போயிட்டான், அவன் மகனுக்காவது இஸ்லாத்தை கொடு. இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெரிய சாவியாக விளங்கினார்கள். அந்த பரந்த மனோநிலையை தன் சமுதாயத்திற்கு பெருமானார் ஹஜ்ஜில் வைத்து சொன்னார்கள், பழிவாங்கும் உணர்வை விடுங்கள்.
அப்புறம் மக்கள்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, இது என்ன நாள்? துல்ஹஜ் பிறை 10, துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவுடைய நாள். இது என்ன இடம்? அரஃபா மைதானம். என்ன ஊர்? மக்கா. அல்லாஹ்வுடைய ரசூல் அதை கேட்டுட்டு சொல்றாங்க, மக்கா எப்படி ஹரமாக இருக்கிறதோ, அரஃபா உலகத்தின் மிகச்சிறந்த இடமாக இருக்கிறதோ, இந்த நாள் அரஃபாவுடைய நாள் எவ்வளவு சிறந்த நாளாக இருக்கிறதோ, அதுபோல் சக மனிதர்களின் உயிர், பொருள், மரியாதை, இந்த மூன்றையும் மதித்து பழகுங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லுங்க. மக்கால போய் உட்கார்ந்துட்டு சொல்ற, ஹரத்துக்குள்ள இருக்கிறோம். கரெக்டு. உங்க அண்ணன் தம்பி எங்க இருக்காங்க? அவங்கள பேசி 30 வருஷம் ஆச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுகிறார்கள், மக்கா எப்படி புனிதமானதோ, சக சகோதரனின் உயிர் புனிதமானது, சக முஸ்லிம்களுடைய பொருள் புனிதமானது. யாருடைய பொருளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த கூடாது. ஆனா நம்ம எல்லாம் மன்னிக்கணும், நான் வளராட்டையும் பரவாயில்ல, அவன் நாசமாகும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா வியாபார ட்ரிக்ஸ், தந்திரம். ஒரு சைட்டு போய் வாங்குறதுக்கு டோக்கன் கொடுத்துட்டோம்னா, ஓ இவர் 200 ரூபா சேர்த்தி கொடுத்து அதை பிளாக் பண்றது. இவனும் வாங்க மாட்டான், அவனும் வாங்க மாட்டான். கடைசியில் காஃபி வாங்கிட்டு மஸ்ஜிது பக்கத்தில் உட்காருவான். கரெக்டா? கோயம்புத்தூர்ல நிறைய சான்றுகள் இருக்கு. ஒரு ஆளை கவுன்சிலர் ஆக விட மாட்டோமே, கடைசியில் யார் ஆகக்கூடாது என்று நினைப்போமோ அவளே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, சக முஸ்லிமுடைய உயிரை மக்காவை மாறி நின, சக முஸ்லிமுடைய மால் செல்வத்தை அரஃபா மைதானத்தை மாறி பாரு. சக முஸ்லிமுடைய மரியாதையை பெருமானார் சொல்றாங்க. அவதூறு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு யாருக்கு சங்கடமே இல்லைங்க. இப்படி போற வழியில சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. அதெல்லாம் பிராடுங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. பெருமானார் சொல்வார்கள், ஒரு மூமினிடம் இல்லாத ஒன்றை அவதூறாக நீங்கள் சொன்னால் அந்த காரியத்தை உங்களை செய்ய வைக்காமல் அல்லாஹ் மரணிக்க விடமாட்டான். மௌத்திற்கு முன்பு அடுத்தவரை பற்றி சொன்னதை நாம் செய்துவிட்டு தான் மரணிப்போம். எவ்வளவு பெரிய தண்டனை சொல்லுங்க, எவ்வளவு பெரிய தண்டனை. அப்படி போற போக்குல அந்த ஆளுங்க சீட்டாடுறான், அவன் குடிகாரன், அவன் பொம்பளை பொறுக்கி. மனசை தொட்டு பாருங்கள், எத்தனை பேர்களை யோசிக்காமல் அவதூறு சொல்லி இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது பெருங்கூட்டம் அவதூறு சொன்னது பொறுத்து கொண்டார்கள் பெருமானார். இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து ஒரு நபர், சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து, உன்னை மன்னிச்சிட்டேன், எல்லாரும் அவரை மன்னிங்க, சகஜமாக பழகுங்கள் என்று அந்த பழி உணர்வை நீக்கிவிட்டு போனார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித உரிமைகளை பேசினாங்க. இருக்குல்ல, உலகத்துல பெருங்குற்றம் எது? காபாவை தகர்ப்பது. அப்படின்னு காபாவை மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, சக மனிதனுடைய மான மரியாதைக்கு நீங்கள் குந்தகம் ஏற்படுத்துவீர்கள் என்றால், உங்களால் சக மனிதன் அவமானப்படுவார் என்று சொன்னால், காபாவை இடிப்பதை காண பெருங்குற்றம் என்று பெருமானார் சொன்னார். ஒரு ஹதீஸ்ல வருது, மூமின் காபாவை விட சிறந்தவர். மூமின் சொல்லுங்க, காபாவுக்கு போறதுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. ஒரு மூமினை மதித்து பழகுங்கள். இதெல்லாம் ஒரு சமூகம் இணக்கமாக வாழ்வதற்கான கியாமத்து வரையிலுமான திட்டத்தை தன் உரையில் பெருமானார் சொன்னார். இடையில கேட்பாங்க, நான் எத்தி வைத்து விட்டேனா? மக்களை பார்த்து கேட்கிறாங்க, என்ன செய்தியை சொல்ல வந்தேனோ, நபியாக வந்தேனோ, நான் எத்தி வைத்து விட்டேனா? மக்கள் சொன்னார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நீங்க எத்தி வச்சிட்டீங்க. உடனே பெருமானார் சொல்றாங்க, யா அல்லாஹ், நீ சொன்ன செய்திகளை மக்களிடத்தில் நான் எத்தி வைத்து விட்டேன், நீதான் அதற்கு சாட்சி. நான் என்ன அருமையான உரை, உயிரோட்டம் நிறைந்த உரை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லிட்டு போகல, என் குடும்பத்தில் இருக்கிற பழிவாங்கல் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் இந்த இடத்தில், இந்த நாளில் நான் மன்னிக்கிறேன். நான் அந்த காலத்துல அவங்க அத்தாவை இவர் கொண்டிருந்தா இவன் அவங்க அத்தாவை என்ன செய்வான்? அப்படி இருக்குது, என் குடும்பத்தில் இருக்கு, நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். மன்னிக்கிறேன் மட்டும் சொல்லல, தன் சஹாபாக்களை பார்த்து, நீ மன்னிச்சியா, நீ மன்னிச்சிட்டியா? ஒவ்வொரு குடும்பத்திலும் கணக்கு இருக்கிறது. எல்லா பழிவாங்கும் கணக்குகளை முடித்து வைத்தார்கள் பெருமானார். அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஊட்டக்கூடியது
வட்டி. காம்ப்ரமைஸே இல்லை. அது அழித்துவிடும். அதுல குறைந்தபட்ச பாவம் என்ன தெரியுமா? நம்மளாம் காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டோங்க. நம்ம சொல்றது யார் வாங்கலங்க? நம்ம சொல்ற வார்த்தை யாருங்க வாங்கல? இதெல்லாம் வாழ முடியுமா? சர்வதேசமும் வட்டிங்கிற ஃபண்டமெண்டல்ல தான் இருக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் வரும் சொல்லுங்க பாய்? 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் வரும் சொல்லுங்க. தப்புன்னு சொல்லுவார். 2500 ரூபாங்குவார். 2500 ரூபாய் என்ன கணக்கு? அது வட்டி கணக்கு. வியாபாரமே பண்ணல. நான் 1 ரூபா தர்றேங்கன்னா மாசம் ஒரு 2 ரூபா கொடுத்துறேங்க. இது என்ன கணக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் அங்க சொல்றாங்க, வட்டிக்கு கொடுப்பவனும் வட்டிக்கு வாங்குபவனும் அதற்கு கையெழுத்திடுபவனும் அதில் வேலை செய்பவனும் அதற்கு சாட்சியாக இருப்பவனும் அத்தனை பேர்களும் குற்றவாளிகள். ஏன்னா உலக பொருளாதாரத்தை நசுக்கும் பெரும் பாவம் வட்டி. நான் ஒழிச்சிட்டேன். நாங்க சரி, பழைய வரவு செலவெல்லாம் இருக்கு, இதோ நான் என் குடும்பம் இந்த இடத்தில் வைத்து அந்த வட்டி அனைத்தையும் தள்ளுபடி செய்கிறேன், அசரை கொடுத்து விடுங்கள். நான் சொன்னதெல்லாம் சும்மா பயான் அல்ல. சஹாபாக்கள் செய்கிறீர்களா? இதோ செய்கிறோம் யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வட்டி வரவு செலவு எல்லாம் நாங்கள் தள்ளுபடி செய்து விட்டோம், எங்களுக்கு மூலதனம் கிடைத்தால் போதும். ஒவ்வொன்றையும் அங்கு நிறைவாக்குகிறார்கள் பெருமானார். கடைசியில அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நான் இந்த இடத்துல இருந்து சொல்றேன், எந்த விதத்திலும் மொழியால் ஏற்றத்தாழ்வு நான் உருவாக்கவே இல்லைன்னா. பெருமானார் யார் தெரியுமா? அரபி. பெருமானாருடைய தாய்மொழி அரபி. தன் தாய்மொழியின் மீது பற்று பெருமானாருக்கு இருந்தது. சொன்னாங்க, என் சமுதாயத்தை நீங்க விரும்பணும், நாங்க அரப், என் சமுதாய அரபு, அரபிகளை நீங்கள் நேசியுங்கள். நாங்க அது மொழி பிரியம் இருக்கலாம், காரணமும் சொன்னாங்க, பைனி அரபியும், நான் அரபிக்காரன், வலிசானுல் குர்ஆன் அரபியும், குர்ஆனுடைய மொழி அரபி, தப்பில்லை. சொர்க்கவாதிகள் பேசுவது அரபி, அரபியை விரும்புங்கள் அப்படி சொன்ன பெருமானார் பிற மொழியை தாழ்வுபடுத்தல. இதைத்தான் நம்ம விளங்கணும். ஒரு மொழி தமிழை பத்தி பேச சொல்றோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய, சொல்லுங்க, மூத்த தமிழ் பாராட்டு. அதுக்காக வேண்டி இன்னொரு மொழியை தாழ்த்தாத சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், மக்களை தன் சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, மக்களே உங்களிடம் பெரிய ஒரு நோய் பற்றி இருக்கிறது. அரபிகள், அது பாருங்க எப்படி வச்சிருக்கிறான்னு. அரபிக்கு அர்த்தம் என்னன்னா பேசுறதுன்னு அர்த்தம். ஆப்போசிட்ல அஜமின்னு வச்சிருக்காங்க. அஜமின்னா ஊமைன்னு அர்த்தம். அவன் மொழி மட்டும்தான் பேசுறது, மற்ற மொழியெல்லாம் ஊம பாஷன்னு வச்சிருக்காங்க. இந்த மொழி வெறியை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஹஜ்ஜத்துல் விதாவில் பேருரையில் சொன்னார்கள், லா ஃபضل லிஅரபியின் அலா அஜமி, எந்த விதத்திலும் அரபி அல்லாதவர்கள் அரபிகள் உயர்ந்தவர்களாக ஆக முடியாது. இவ்வளவு சொன்னாங்க. நான் அரபி, என் தாய்மொழி அரபி, என் சமுதாயம் அரபி, குர்ஆன் அரபி, சொர்க்கத்து மொழி அரபி. ஆனா அதுக்காக வேண்டிய அரபி அல்லாதவர்களை தாழ்வாக நினைப்பது அது ஈமானில் பங்கத்தை ஏற்படுத்தும். யாரும் சிறப்பு பெற முடியாது. தக்குவா இருந்தால் சிறந்தவன். ஒழித்தார்கள், வேதமையை ஒழித்தார்கள். அப்புறம் சொன்னாங்க, ஒரு மனுஷனை அழிக்கிறதுல மிகப்பெரிய பங்களிப்பு எதுன்னா மூட நம்பிக்கை. முஸ்லிமுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க இருக்கு, எது நடந்தாலும் சரி தவக்கல் தூ, போயிட்டே இருங்க. மனசுக்குள்ள வீடு வாங்கணும், கடன் ஆகி போச்சு, வீட்டை வித்துட்டோம், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அவ்வளவுதான். வாங்கின வீடு வித்துருச்சு, நான் சூசைட் பண்ண போறேன். கரெக்டா? வியாபாரம் தொடங்கணும், நமக்கு நசீப் இல்லை, வியாபாரம் கைவிட்டு போயிருச்சு, அல்லது அடுத்த வேலை பார்ப்போம். இந்த மனநிலையை தான் பெருமானார் உருவாக்கினார்கள். சொன்னாங்க, மூட நம்பிக்கை உள்ள ஏத்திக்கிட்ட எங்கெங்க பிரச்சனை வருது தெரியுமா? நான் கடை போட்ட நேரத்துக்கு வியாபாரமே நடக்கல. என்ன சொல்றாரு ஹஜ்ரத், கொஞ்சம் நம்ம கடையை பாருங்களேன். ஏங்க 10க்கு 16 நல்லா தானே இருக்கு, எவ்வளவு செய்வன வச்ச மாதிரி தெரியுதுங்க. சரி, ஆரம்பிச்சிட்டான், மனநோய் உள்ள விழுந்துருச்சு. சரி, இப்ப யாரப்ப வச்சிருப்பான்? அநேகமா பக்கத்து கடைக்காரன் தான் வச்சிருப்பான். அவர் யாரு? எங்க மச்சான் தான். நீங்க யோசிங்க,
இந்த மூட நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கையை அடித்துவிடும். தூங்குவானா, சாப்பிடுவானா? இந்த நோய்களை உள்ள நுழைய விட்டுறாத, நுழைய விடாத. நசீப் இல்லப்பா, அவ்வளவு அலங்கல. இன்னொரு ஆள்கிட்ட சொன்னா, எதுக்கும் பாலக்காட்டில் ஒரு மாந்திரிகர் இருக்கார், அதனால பெருசு பெருசாக மந்திரிச்சு தருவார், வாங்கி கடையில் கட்டணும்னு வச்சுக்கோ, பக்கத்து கடைக்காரன் வயிறு வெடிச்சு செத்துருவா, நீ சொர்க்கத்துக்கு போயிடுவார். என்னங்க இதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. இவ்வளோ பேசுறான வண்டி வாங்கிட்டு எங்கேயோ போய் இளஞ்சுமல் மந்திரிச்சுப்பா, எதுக்கு உங்க கையில பிடிச்சி கொடுங்க, இதுக்கு நான் கட்டுறேன். இருக்கு, இன்னைக்கு இருக்குங்க. குடிசை கட்டும் போது வாஸ்து கிடையாது, கோபுரம் கட்டும் போது வாஸ்து பார்க்கிறாரு. ஆனா அதுல பிரச்சனை என்னன்னா, வாஸ்துன்னு சொன்னா தெரிஞ்சு போயிடும். அதற்கு கூட துவா ஓதிட்டேன், அவருக்கே தெரியாது எதுக்கு துவா ஓதுறோம். ஓதிட்டு வெளியே வந்தவன துவா செய்ய நில வைக்க போறேன், நல்லா வைங்கய்யா. எல்லாத்துலயும் நல்ல நேரம் பார்க்கறது கேட்டு தவக்கல் தோழல்லான்னு சொல்றவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் தொட்டு தொட்டு பெருமானார் மேலே போய் சொன்னார்கள், குல்லு உமூரின் ஜாஹிலிய்யா, அறியாமை காலத்து மூட பழக்க வழக்கங்கள் யாவும் என் காலடியில் போட்டு நான் புதைத்து விட்டேன். நான் 4 நட்சத்திரம், நேரம், ஆளு, உருவம் ஒன்றும் கிடையாது. மூஞ்சில முடிச்ச விளங்காம போச்சு. அக்பர் பாஷா வேட்டைக்கு போனாரு, ஒண்ணுமே கிடைக்கல. என்ன நடந்துச்சு? காலையில் சமையல்காரன் மூஞ்சியில முடிச்சோம், அவன் தான் முசீபத். வேட்டையே கிடைக்கல, கோபத்தில் வந்தார், சமையல்காரனை வேலையை விட்டு தூக்கிட்டார். அவன் போய் தீர்ப்பாள்கிட்ட அழுதான், இப்படி பண்ணிட்டாங்க, நல்ல சமையல்காரன் தானே, சரி பொறுத்துக்கோ, மன்னர்கள் எல்லாம் லூஸாக தான் இருப்பான், ஒரு நேரம் வரைக்கும் நான் பேசிக்கிறேன். ஒரு நேரம் வந்தது, அக்பர்கிட்ட பீர்பால் பேசினாரு, நல்ல சமையல்காரனை ஏங்க துரத்துனீங்க? அவர் சிரிச்சுட்டே சொன்னார், பாருப்பா அவன் மூஞ்சில முடிச்சுட்டு போனேன், எனக்கு வேட்டையே கிடைக்கல, ஒண்ணுமே நடக்கல. இப்ப பீர்பால் பொதுவாக சொன்னாரு, மன்னா அவன் மூஞ்சில முடிச்சுட்டு போய் வேட்டை கிடைக்கல, அவனை தூக்கிட்டீங்க, உங்க மூஞ்சில முடிச்சதுனால அவனுக்கு வேலையே போச்சு. இப்ப முசீபத்து யாருன்னு சொல்லுங்க. நிறைய பேரை பத்தா இருக்கும், யார் மூஞ்சில முடிச்சேனோ, குறிப்பா தாய்மார்கள். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா நான் அல்லாவா இருக்கணும். நான் யாரு? அடிமை. எனக்கே என் மீது அதிகாரம் கிடையாது. நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் சொல்றீங்களா? நிறைய நீ நிப்பாட்டு பார்ப்போம், காய்ச்சலை தடு பார்ப்போம், தும்மலை நிறுத்து பார்ப்போம். தும்மல் வரும்போது மூக்கு பிடிச்சிக்கோ. என்ன மோதினார் மைக்கில் சொல்லுவார், சலாத்துல் ஜனாசா ஃபர்து கிஃபாயா, மூக்கை கொடுத்தா முடிச்சு போயிட்டேன். என் மீதே எனக்கு அதிகாரம் கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்றேங்க. ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உயிரோட்டமான உரை, எது நடந்தாலும் அப்படித்தான் ஈமான் கொண்டிருக்கோம். வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நடக்கிற எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நான் ஏத்துக்கிறேன். அல்லாஹ்னா லைஃப் ஜாலியா போகும். மூட நம்பிக்கைகளை நுழைய விட்டால் வாழ்வு நாசமாகும். பெருமானார் எச்சரித்தார்கள். கடைசியா சொன்னாங்க, அமானிதங்களை நிறைவேற்றிருங்க, யார்கிட்டையும் வரவு செலவு கரெக்டா வச்சுங்க. திடீர்னு மௌத்தா போயிட்டேன்னா ஒரு ஜனாசாவை தொழு வைக்க முடியாது, கடனாளியாக. கடைசி வார்த்தை பெருமானார் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹை பயந்துக்குங்க. இந்த செய்தி தான் இன்னைக்கு தேதியில நமக்கு தேவை. பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படாமல் ஆடை குறைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்தோம், செல்போன் கொடுத்தோம், தனி அக்கவுண்ட், தனி கார்டு, தனி வண்டி, முழு சுதந்திரம் கொடுத்தோம். அல்லாஹ்வை பயப்படும் தடைகளை நாமே நீக்கிவிட்டோம். கல்யாணம் முடிச்சுட்டு புள்ள ஹிஜாபோட வருதுங்க, டூர் போவோம். அது எப்படி வண்டியில் அப்படி உட்காந்துட்டு, வண்டியில தான் குடும்பம் நடத்துது. அதுக்கு தான் 10க்கு 16 ரூம் கொடுத்துருக்காரு. அவன் பரவலியை குடிச்சிட்டு வண்டியில் எப்படி உட்காந்துட்டு 2 லவ் பண்ணிட்டு போகுது. கான்செப்ட் என்னன்னா, செத்தா 2 பேரும் ஒன்னா சாகணும். என்ன வாழ்க்கை இது? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? உங்களுடைய விழா எலும்பு கோணலில் இருந்து அல்லாஹ் பெண்களை படைத்திருக்கிறார். திருத்தர ரொம்ப கண்டிஷன் பண்ணேனா ரொம்ப வளைஞ்சிரும். பாவம் விட்டுட்டேனா அது மொத்தமா திருத்தரேன்னு உடைச்சு போடாத. பாவம் விட்டேன்னா ரொம்ப கோணல் ஆயிரும். அல்லாஹ்வை சொல்லி சொல்லி அந்த பெண்கள் கட்டுப்பாட்டை நாமே காம்ப்ரமைஸ் செய்து கொண்டோம். எது வரைக்கும் பண்ணிட்டான்? ஹரம் வரைக்கும் பண்ணிட்டான். விளைவு என்ன? யூதனை வச்சு அல்லாஹ் அடிக்கிறான். நாமெல்லாம் இன்னைக்கு சொர்க்கத்தில் இருக்கிறோங்க, சொர்க்கத்தில் இருக்கிறோம். இந்த ராஜாவின் மக்கள், இந்த உலகமே ஆண்மையற்று போய்விட்டதோ, எவனுமே கேட்க மாட்டானா?
பச்சிலம் குழந்தைகள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், லட்சக்கணக்கான மக்கள் பசியோடும் பட்டினியோடும் தினம் தினம் சாவோடும் போராடி கொண்டிருக்கிறார்களே. கொஞ்சம் இஹ்லாஸா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ்ட்ட அழுது துவா செய்வோம். யா அல்லாஹ், கஸாவின் மக்களுக்கு பாதுகாப்பை கொடு, அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் இரக்கம் காட்டு, யூதர்களை உலகத்தில், ஏன்னா ஹிட்லர் சொல்லிட்டு போனான், அத்தனை யூதனையும் கொன்றுப்பேன் நான், கொஞ்சம் பேரை விட்டுட்டு போயிருக்கேன். எதுக்கு தெரியுமா? அந்த கொஞ்சம் பேர் என்ன செய்யறான்னு நீங்க பார்த்துட்டு ஹிட்லர் செஞ்சது சரிதான் நீங்க ஒத்துக்குவீங்க. அப்படி ஒரு வரலாறு எழுதி வச்சு விட்டு போயிருக்கிறான். உலகத்தின் அவ்வளவு மோசமான வன்மத்திற்குரியவர்கள் யாரு? அரபு நாடுகள்ல என்ன செய்யறான்? எல்லாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கானே, பெட்ரோலியத்தை கொடுத்திருக்கிறானே, தங்கத்தை கொடுத்திருக்கிறானே, துபாய் ஜொலிக்கிறதே, சவுதி ஜொலிக்கிறதே. கஸாவின் மக்கள் உணவில்லாமல் பசியோடும் பட்டினியோடும் கண்ணுக்கு முன்னால் வளர்ந்த நாகரிக உச்சத்தில் கொடூரமாக கொல்லப்படுகிறார்களே. அல்லாஹ், அந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக, அந்த மக்களுக்கு வாழ்வை தருவாயாக. பைத்துல் முகத்தஸ் சார்ந்த பாலஸ்தீன் மக்களுக்கு நிரந்தர சுதந்திரத்தை வழங்குவாயாக. யூதர்களை அழித்து ஒழித்து நாசமாக்கி உலகத்தின் பாடமாக ஆக்கி தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.